அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தினை முன்னிட்டு எதிர்வருகின்ற 30ஆம் திகதி யாழ்ப்பாணத்தின் தந்தை செல்வா அரங்கிலே வடக்கு கிழக்கு இணைந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் தங்களுக்கான நீண்ட காலமாக நீதி கிடைக்காததனால் அதனை வலியுறுத்தி பாரிய ஒரு மாநாடு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஏனைய சிவில் அமைப்புகளும் சரி, மத தலைவர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, எந்தவிதமான கட்சி பேதமின்றி இந்த மாநாட்டிலே அனைவரையும் ஒன்றாக இணைந்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலியுறுத்தி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், நீதிக்கான நீள்பயணம் அனைத்துலக சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு தந்தை செல்வா மண்டபத்திலே 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு தந்தை செல்வா அரங்கிலே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வந்தும் எமக்கான நீதிகள் கிடைக்கப் பெறாமையினால் நாம் எத்தனையோ போராட்டங்களை செய்திருந்தோம், எத்தனையோ அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம், நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றோம். அப்படியான கோரிக்கைகளை முன்வைத்தும் எமக்கு மறுக்கப்பட்ட நீதியாகவே இன்றுமே கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வேளையிலே இந்த மகாநாட்டை ஒன்று கூட்டுவதன் மூலமாக எமது உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு அங்கமாகவே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றுமே ஒரு அங்கமாக இருக்கின்ற போது எமக்கான தீர்வாக நாம் ஒரு இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சர்வதேச மகாநாட்டை அன்றைய தினம் ஒன்று கூட்டியிருக்கின்றோம். அதற்கு அனைத்து மத குருமார்களும், பல்கலைக்கழக மாணவர்களும், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும், மனித உரிமை செயற்பாட்டாளர்களும், இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள்கள், தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்கள், முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் பல கிராம மட்ட அமைப்புகளில் இருக்கின்ற அங்கத்தவர்கள், அநேகமாக இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற பிரதேச தவிசாளர்கள் அனைவரும் இந்த மகாநாட்டிற்கு உங்களாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அதில் பங்கு பற்றி இந்த மகாநாட்டின் ஊடாக இது வெறுமனையே மகாநாடாக இல்லாமல் எமது இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கோருகின்ற மகாநாடாகவும் எமது உறவுகளுக்காக பலிகள் சுமந்த தினமாகவும் அன்றைய தினம் இருக்கின்றபடினால் இந்த மகாநாட்டுக்கு அனைத்து உறவுகளும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த வேளையிலே அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நீதிக்கான நீள்பயணம் மகாநாட்டை தந்தை செல்வா அரங்கிலே நடத்துவதற்காக நாம் இன்றைய தினம் முதற்கட்டமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களோடு சேர்ந்து கலந்துரையாடி இன்றைய ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து அந்த கலந்துரையாடலுக்கு அவர்களுடைய பங்களிப்புகளையும் அவர்களுடைய ஆதரவுகளையும் நாங்கள் இன்றைய தினம் பெற்றுக்கொண்டு இந்த மகாநாட்டை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு அவர்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு என்றுமே இருக்கும் என்பதையும் நாம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களிடம் அவர்களும் எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த வேளையில் அவர்களுடைய ஒத்துழைப்போடு எமது மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றேன். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான ஆதரவை திரட்டும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30ஆம் திகதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான ஆதரவை பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் திரட்டும் வகையில்
இன்று மாலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அறையில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளுடன் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர். பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக முழுமையான ஆதரவை மாநாட்டுக்கு வழங்குவோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் துசாந்தன் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தினை முன்னிட்டு எதிர்வருகின்ற 30ஆம் திகதி யாழ்ப்பாணத்தின் தந்தை செல்வா அரங்கிலே வடக்கு கிழக்கு இணைந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் தங்களுக்கான நீண்ட காலமாக நீதி கிடைக்காததனால் அதனை வலியுறுத்தி பாரிய ஒரு மாநாடு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஏனைய சிவில் அமைப்புகளும் சரி, மத தலைவர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, எந்தவிதமான கட்சி பேதமின்றி இந்த மாநாட்டிலே அனைவரையும் ஒன்றாக இணைந்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலியுறுத்தி நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், நீதிக்கான நீள்பயணம் அனைத்துலக சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு தந்தை செல்வா மண்டபத்திலே 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு தந்தை செல்வா அரங்கிலே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வந்தும் எமக்கான நீதிகள் கிடைக்கப் பெறாமையினால் நாம் எத்தனையோ போராட்டங்களை செய்திருந்தோம், எத்தனையோ அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம், நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றோம். அப்படியான கோரிக்கைகளை முன்வைத்தும் எமக்கு மறுக்கப்பட்ட நீதியாகவே இன்றுமே கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வேளையிலே இந்த மகாநாட்டை ஒன்று கூட்டுவதன் மூலமாக எமது உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு அங்கமாகவே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்றுமே ஒரு அங்கமாக இருக்கின்ற போது எமக்கான தீர்வாக நாம் ஒரு இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சர்வதேச மகாநாட்டை அன்றைய தினம் ஒன்று கூட்டியிருக்கின்றோம். அதற்கு அனைத்து மத குருமார்களும், பல்கலைக்கழக மாணவர்களும், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும், மனித உரிமை செயற்பாட்டாளர்களும், இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள்கள், தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் பல கிராம மட்ட அமைப்புகளில் இருக்கின்ற அங்கத்தவர்கள், அநேகமாக இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற பிரதேச தவிசாளர்கள் அனைவரும் இந்த மகாநாட்டிற்கு உங்களாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அதில் பங்கு பற்றி இந்த மகாநாட்டின் ஊடாக இது வெறுமனையே மகாநாடாக இல்லாமல் எமது இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கோருகின்ற மகாநாடாகவும் எமது உறவுகளுக்காக பலிகள் சுமந்த ஒரு பலிகள் சுமந்த தினமாகவும் அன்றைய தினம் இருக்கின்றபடினால் இந்த மகாநாட்டுக்கு அனைத்து உறவுகளும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த வேளையிலே அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நீதிக்கான நீள்பயணம் மகாநாட்டை தந்தை செல்வ அரங்கிலே நடத்துவதற்காக நாம் இன்றைய தினம் முதற்கட்டமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களோடு சேர்ந்து கலந்துரையாடி இன்றைய ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து அந்த கலந்துரையாடலுக்கு அவர்களுடைய பங்களிப்புகளையும் அவர்களுடைய ஆதரவுகளையும் நாங்கள் இன்றைய தினம் பெற்றுக்கொண்டு இந்த மகாநாட்டை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு அவர்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு என்றுமே இருக்கும் என்பதையும் நாம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களிடம் அவர்களும் எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த வேளையில் அவர்களுடைய ஒத்துழைப்போடு எமது மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றேன்.